ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் வெல்கம் டு தமிழ் டைம் பாஸ் 360. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 ஓட 51வது நாள் ரிவ்யூ. சத்தியமா சொல்லுறேன், இப்படிப்பட்ட ஒரு தண்டமான எபிசோட நாம பிக் பாஸ் வரலாற்றிலேயே பார்த்திருக்க மாட்டோம். அரை எபிசோடு கமருதீன் பார்வதி லவ் பிரச்சனை, மீதி எபிசோடு கீர்த்தி சுரேஷ் ப்ரமோஷன், டாஸ்க் ஸ்கூல் டாஸ்க், ஒண்ணுமே ஒன்னா காட்டலை பாஸ். ஆனா நாம சும்மா விடுவோமா? ப்ரொடக்ஷன் கட் பண்ணிய எல்லா ஃபான் மேட்டர் நம்ம சிதல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். எபிசோட் ஓப்பனிங் பார்வதி மொத்தமாக மனசுக்கு பட்டபடி. நேத்து ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி டாஸ்க்லே இருந்த கோபம் இன்னைக்கும் கேரி ஓவர். பார்வதி, நீ போகணும்னா போ, ஆனா என் கண்ணு முன்னாடி அந்த கேர்ள் கூட சுத்தாதே, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. பார்வதி ஆரம்பத்திலிருந்தே கம்முருதீன் மீது பீலிங் இருக்கு என்று ஓபன் சொல்லிட்டாங்க. ஆனா கம்முருதீன், அரோரா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நேரம் போக போக இது லவ் ட்ரையாங்கிளும் இல்ல, கன்ஃபியூஷன் ட்ரையாங்கிளும் இல்ல, கண்டினியூஸ் டார்ச்சர் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. அரோரா, ப்ரோ ப்ளீஸ் லீவ் மீ. அரோரா நேரா சொன்னாங்க, நீ என் கூட இருந்தா பார்வதி பிரச்சனை என்கிட்ட வரும். அதனால நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை, ஒரு கண்டெஸ்டன்ட் மாதிரி இருந்தால் போதும். ஸ்ட்ரெயிட் கட், போல்ட் டெசிஷன். சபரி ரம்யா கானி கேங், ஃபுல் மெச்சூரிட்டி மோமெண்ட். இவர்கள் 3 பேரும் பேசிட்டு நம்ம க்ளோஸ் சர்க்கிள்க்கு கூட இந்த டிராமா அஃபெக்ட் ஆகுது. அதனால கொஞ்சம் தள்ளி நின்னு கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். எவ்ளோ கரெக்ட் ஆன தாட். நைட் சீன் பார்வதி vs திவ்யா சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி. இங்க தான் மெயின் கான்டென்ட் கட் பண்ணிட்டாங்க. பார்வதி சொல்றாங்க, திவ்யா ரொம்ப உச்சத்துல இருந்தா, நான் அவளை ஆப்போசிட் ஆடிக்கிட்டேன் என்று நினைத்து போட்டாங்க. அதனால நான் அவளை என் பக்கத்துல வச்சுக்கிட்டேன். அப்போ அவங்க எனக்கு அப்போஸ் ஆக முடியாது. திஸ் இஸ் கிரேசி சைக்கலாஜிக்கல் கேம் பிளே. கமாருதீன் டார்ச்சர் மோட் ஆன். கம்முருதீன் பார்வதிக்கு, என்னால உன்னை பிரிஞ்சே இருக்க முடியாது. நான் தனியா கேம் ஆட முடியாது. பார்வதி லிட்ரலி பார்த்துட்டு, ப்ரோ யாராவது ஒருத்தர் இந்த கன்றாவி முடிஞ்சிட சொல்லுங்க. ஆடியன்ஸ் ரியாக்ஷன், இனஃப் டா ப்ளீஸ். பிகெஸ்ட் கட் சீன் அமித் வார்னிங் பார்வதி டோன்ட் யூஸ் மீ. இதுதான் முழு பியோதலவே காட்டல, பட் இது தான் பிகெஸ்ட் கான்டென்ட். பார்வதி ஒன்னு சொல்லுறாங்க, அரோரா என்னை வெறுப்பேத்துறாங்க, அதனால தான் நான் உன் மேல சாஞ்சேன். அவன் பொசிட்டிவ் ஆகுறான் என்று தெரியும். அதுக்கே அமித் ஒரு பிக் வார்னிங். அமித், ப்ளீஸ் டோன்ட் யூஸ் மீ. இஃப் யூ ஆர் யூசிங் மீ டு இரிட்டேட் ஹிம், அது ராங். ஐ எம் நாட் கம்ஃபர்டேபிள். இது மிகவும் நல்ல கிளாரிட்டி. அமித் உடா ரெஸ்பெக்ட் அதை தாண்டி போச்சு. பார்வதி எக்ஸ்பிளனேஷன் மோட். சத்தியமா நான் அவனை வெறுப்பேத்துறதுக்காக இல்ல. எதற்கோ சாயிட்டேன். நான் போய் அவன்கிட்ட சொல்லி விலகிக்கிறேன். This is what happens when emotions isolation game mix ஆகுது. Promo of the week love content again. டுடடியோன்க்கு இந்த மாதிரி கான்டென்ட் ரொம்ப பிடிக்குதுங்க. சீசன் 3 இல் கேவன், சீசன் 7 இல் விஷால், இப்போ ரிப்பீட். ஆடியன்ஸ் ரியாக்ஷன், இது நிறுத்துங்க. கன்க்ளூஷன், ஒரு ஃபுல் கன்ஃபியூஷன் எபிசோட். லவ் கான்டென்ட் ஓவர்டோஸ். கேம் 0. டிராமா 100 விழுக்காடு. பட் நெக்ஸ்ட் டேஸ் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அமித் பார்வதி ட்ரூத் டாக், ஆரவ் பார்வதி டான்ஸ் ட்விஸ்ட் மற்றும் வீக்லி ஸ்கூல் டாஸ்க்.